மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கி போகக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணு குதிரையை வச்சுட்டு ஆத்துக்குள்ள ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது. குதிரை அப்படின்னா ஆத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மண்ணு குதிரைகள் நிறைய இருக்கும். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, தெரியாம அந்த மண்ணு குதிரை மேல காலை வச்ச உடனே உள்ள இறங்கிடுவாங்க. அதனாலதான் மண்ணு குதிரை மேல நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்ற மாதிரிதான் மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்கக்கூடாது அப்படிங்கிறது காலங்காலமா மருவி மண் குதிரையை நம்பி ஆத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த பழமொழிக்கு சரியான அர்த்தம். வணக்கம், இது ழ. விழா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது கேளம்பாக்கத்துல இருக்கிற செங்கன் மாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவில். இந்த பகுதிக்கு இந்த கோவில் பிரபலமா இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற சில கோவில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குது. அப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ரொம்ப பிரபலமான பல 100 ஆண்டுகள் பழமையான கோவில் நெல்லையப்பர் கோவில். திருநெல்வேலினாலே நெல்லையப்பர் கோவில் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக புராதனமான இந்த பிரம்மாண்டமான கோவில். தமிழ் கலாச்சாரத்திலையும் தமிழ் வரலாறுலையும் நெல்லையப்பர் கோவிலோட பங்கு என்ன, எத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சு அந்த கோவில் கட்டி, இப்படின்ற பல கதைகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த நெல்லையப்பர் கோவிலோட வரலாறு. நம் வாழ்வுக்குள் பார்த்தே தீர வேண்டிய இந்து கோவில்களில் ஒன்றாக இருப்பது திருநெல்வேலியில் இருக்கும் நெல்லையப்பர் கோவில். முன்னொரு காலத்தில் வெறும் மூங்கில் காடாக இருந்த இடத்தில் அகஸ்திய முனிவர் வந்து சிவனை வழிபட்டதால் சிவன் காட்சியளித்த இடமாகவும் புராணங்கள் கூறுகிறது. இந்த நெல்லையப்பர் கோவில் மிக பிரம்மாண்டமான தமிழர் கட்டிடக்கலைக்கும் கோவில் சிற்பக்கலைக்கும் சான்றாக இருக்கும் ஒரு நிகழ்கால எடுத்துக்காட்டு. பல ஏக்கர் பரப்பளவில் இந்த நெல்லையப்பர் கோவிலில் நெல்லையப்பர் சன்னிதானமும் காந்திமதி அம்மன் சன்னிதானமும் இருக்கின்றன. சங்க காலத்தில் இறைவன் இருக்கும் இடம்தான் சமத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்பட்டு அக்கால மன்னர்களால் பல்வேறு இடங்களில் கோவில்கள் கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட மிக முக்கியமான தமிழர் பெருமை பேசும் கோவில்களில் ஒன்று இந்த நெல்லையப்பர் கோவில். ஆதி காலத்துல நம்ம கோவில் இருந்த இடம் எல்லாமே பார்த்தோம்னா மூங்கில் காடு. மூங்கில் காட்டுல இருந்து தான் கோவில் சுவாமி இங்க தோன்றினாரு. சுவாமி பேரு வேணுவனேஸ்வரர் அப்படின்னு பேரு. வேணு அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம், வனம்னா காடு, வேணுவனம். மூங்கில் காட்டுல இருந்து இயற்கையா சுயம்புவா முளைத்தவர் அவரு நெல்லையப்பர். நம்ம ராஜாக்கள் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்திரசீர நெடுமாற பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் முதல் முறையா சுவாமி கிரகணம் பண்ணி அந்த அவர் மூலமா கோவில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அவருக்கு அடுத்தாப்புல சுந்தர பாண்டியன், வம்சசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னர்கள்லாம் கோவிலை உருவாக்கியிருக்காங்க. வரலாற்று சான்றுகளின்படி கிபி 7ஆம் நூற்றாண்டில் உழுதுகண்ட ராமபாண்டியன் என்கிற பாண்டிய அரசனால் இந்த கோவிலின் கோபுரம் முதலில் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது. இதன் மூலம் பாண்டியர்கள் நெல்லை சீமையையும் சேர்த்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். அந்த அரசனின் ஆட்சி காலத்தில் 2 கோபுரங்கள் மட்டும்தான் கட்டப்பட்டது. ஆனால் கோவிலின் மற்ற பகுதிகள், மண்டபங்கள் அவனுக்கு பின் வந்து நின்ற சீர் நெடுமாறன் எனும் அரசனால் அதே 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த நெடுமாறன் என்னும் அரசன் காலத்தில்தான் அந்த கோவிலில் இருக்கும் இசை தூண்கள் கட்டப்பட்டது என்றும் தெரிகிறது. ஆரம்பத்தில் இந்த கோவிலில் இருக்கும் நெல்லையப்பர் சன்னிதானமும் காந்திமதி சன்னிதானமும் தனித்தனியாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இடையில் வந்த மன்னர்கள் யாரும் இதை சேர்க்க முயற்சிக்கவில்லை.
இதனையடுத்து 1647ஆம் ஆண்டு வாக்கில் திரு வடமலையப்ப பிள்ளை என்பவர் இறைவன் மீது இருந்த பக்தியினால் 2 கோவில்களையும் இணைக்கும் விதமாக சங்கிலி மண்டபத்தை சேர்த்து கட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது. கோயிலோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 ஏக்கர். மதுரை மீனாட்சி அம்பாள் திருக்கோவில் பார்த்தீங்கன்னா 12 ஏக்கர் சுற்றளவு. நம்ம நெல்லையப்பர் கோவில் சுற்றளவு வந்து 14 ஏக்கர் சுற்றளவு. கோவில் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. பெரிய தெப்பக்குளமா அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி ஒரு தெப்பக்குளமும் அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி ஒரு தெப்பக்குளமும் 2 தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. 14 ஏக்கர் சுற்றளவு. நமக்கு சங்கிலி மண்டபத்தின் மேற்கு பகுதியில் ஒரு பூந்தோட்டம் ஒன்றை அமைத்ததாகவும் இதே காலகட்டத்தில் செமந்தியப்ப நாயக்கர் என்பவர் நந்தி மண்டபத்தை கட்டியதாக கல்வெட்டுகள் நமக்கு சொல்கின்றன. இதற்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே கொடிமரம் எழுப்பியதாக சான்றுகள் தெரிவிக்கிறது. இந்த பூந்தோட்டத்தை சுற்றி 100 தூண்கள் உள்ள வசந்த மண்டபத்தை 16ஆம் நூற்றாண்டு இறுதியில் கட்டியுள்ளார்கள். இந்த கோவிலின் உள் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது. பாண்டிய மன்னர்களின் வெற்றிகள் பற்றி அந்த கல்வெட்டில் செய்திகள் பதியப்பட்டுள்ளது. கிபி 9ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வீரபாண்டியன் என்கிற பாண்டிய மன்னன் 1ஆம் ராஜேந்திரன் மற்றும் குலோத்துங்க சோழனை வெற்றி கொண்ட செய்திகள் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. அதேபோல மாரவர்ம சுந்தர பாண்டியன் என்கிற அரசனை உடையார் என்றும் உடைய நாயனார் என்றும் அழைத்துள்ளார்கள் என்றும் தெரிகிறது. சுவாமி சன்னதி உள்ளுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே நாதமணி மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம். நாதமணி மண்டபத்தில் உள்ள 10 தூண்கள், 10 தூண்களுமே வந்து 10 தூண்களையும் ஒவ்வொரு விதமான சுரங்கள், சப்த சுரங்களும் ஒவ்வொரு விதமான சுரங்களும் அந்த 10 தூண்கள்லயும் இருக்கு. ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்லயே வந்து இருக்கிற தாசின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுவாமிக்காண்டியே பணிவிடை செய்து அவங்களுக்காண்டி வந்து வாழ்கிறவங்க. அவங்க வந்து நடனமாடுற இடமாகவும் வந்து இருந்திருக்கு. இந்த கோவிலின் கலையம்சத்தை பார்க்கும் வகையில் பல்வேறு ஆச்சரியங்கள் இதனுள் புதைந்து கிடக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இசைத்தூண்கள், 1000 கால் மண்டபம், சிற்ப வேலைப்பாடுகள் உள்ள தாமிர சபா, வசந்த மண்டபம் மற்றும் பிரகாரங்களில் இருக்கும் தூண்கள், சுவர்களில் இருக்கும் எண்ணற்ற சிலைகள் தமிழர்களின் சிற்பக்கலையை சீர்தூக்கி பேசுகிறது. விஞ்ஞானமும் அறிவியலும் கொஞ்சம் கூட வளராத காலகட்டத்தில் கடவுளின் சக்தியை பெற தாமிரம் அதிகம் இருக்கும் ஊரான திருநெல்வேலியில் சரியான இடத்தில் நெல்லையப்பர் கோவிலை அமைத்து அதில் எண்ணற்ற வேலைப்பாடுகள் கொண்ட சிலைகளையும் மண்டபங்களையும் அமைத்த பண்டை தமிழர்களின் புகழ் உலகம் உள்ளவரை இருக்க வேண்டும். அதற்கு நெல்லையப்பர் கோவில் போன்ற பொக்கிஷங்கள் அவர்களின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சொப்பு சாமா அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தையை எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தலைமுறை குழந்தைகள் நிச்சயம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க முடியாது. போன தலைமுறையும் அதற்கு முந்தைய தலைமுறையும் நிச்சயம் இந்த சொப்பு சாமா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தைகள் எல்லாருமே விளையாண்டது இந்த சொப்பு சாமான்களை கையில வச்சுட்டான். சில பகுதிகளில் சொப்பு சாமா அப்படின்னு, சில பகுதிகளில் செப்பு சாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொப்பு சாமா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான மரத்தாலான பொம்மைகள். மரத்துலதான் இந்த பொம்மைகளை வெட்டி செதுக்கி விளையாட கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலத்துல வீட்டுல இருக்கிற அடுப்பு, தோசைக்கல்லு, இட்லி பாத்திரம், ஆட்டுக்கல்லு, அம்மி, இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன வடிவுல மரத்துல வெட்டி செதுக்கி இதைத்தான் வந்து குழந்தைங்க அந்த காலத்துல வச்சு விளையாண்டு இருக்கிறாங்க. ஆனா இப்பதான் எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து கீ கொடுக்குற பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 20 வருஷமா எல்லாமே மாறிடுச்சு. இந்த சொப்பு சாமான இன்னமும் விடாம தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கிற நிறைய மக்கள். இந்த அம்பாசமுத்திரத்துல சொப்பு சாமா எப்படி தயாரிக்கிறாங்க, சொப்பு சாமா தமிழர்களோட அந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் விளையாட கத்து கொடுத்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க அம்பாசமுத்திரம் போலாம். இன்று இருக்கும் குழந்தைகளிடம் போய் சொப்பு சாமான் தெரியுமான்னு கேட்டா அப்படின்னா என்னன்னு மறுகேள்வி கேட்கும் தலைமுறைதான் நம்மளோட இருக்காங்க.
இந்த புது தலைமுறைக்கு சொப்பு சாமான்கள் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஆனா போன தலைமுறைக்கும் அவங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் சிறு பருவத்துல விளையாட்டுனாலே சொப்பு சாமான்கள் தான். இந்த சொப்பு சாமான்கள் மரத்தால் ஆன விளையாட்டு சாமான்கள். வீட்டில் உள்ள குடம், அடுப்பு, கரண்டி, தோசைக்கல், அம்மிக்கல், பீரோ, கட்டில்னு அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்தும் பொருட்கள் எல்லாமே மரத்தால செய்யப்பட்டு சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு ஏற்றவாறு செய்யப்படும் சாமான்களே சொப்பு சாமான்கள் என்று அழைக்கப்பட்டன. சொப்பு சாமான்களின் வரலாறு பல நூற்றாண்டுகள் என்று தமிழர் வரலாறு சொல்கிறது. முதலில் மண் பொம்மைகள், மண் குதிரைகள் என்று படிப்படியாக வளர்ந்து மர பொம்மைகளாக வளர்ந்து நின்றது. காடும் வயலும் இருக்கின்ற நிலப்பகுதிகளில் மரங்கள் அதிகமாக கிடைக்கும். அதனால் அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளில் இந்த சொப்பு சாமான்கள் செய்யும் தொழில் பரவலாக இருந்து வந்திருக்கிறது. பட்டுக்கோட்டை அந்த ஏரியாவில் தான் இந்த மரம் தயாராகுது. அந்த மண்ணு தான் அந்த தயாராகும். நாங்கள் அங்கேருந்து மொத்தமாக கொண்டு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணுறோம். கட் பண்ணாலும் நல்லா 3 மாதம் காய்ஞ்சாலும் இந்த பாலிசி இதில் கிடைக்கும். இல்லாட்டி அந்த பாலிசி யாராவது அறக்க விட்டாது. அக்காலத்தில் மரங்களை வெட்டி எடுத்து கையால் செதுக்கி பின்னர் தேவைப்பட்ட பொருளுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கி வர்ணம் பூசி முழுமையான மரப்பாச்சி பொம்மைகளாகவும் சொப்பு சாமான்களாகவும் செய்தார்கள். இதில்தான் நடக்கும் பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்காக நடைவண்டி, ஆடும் குதிரை போன்ற விளையாட்டுப் பொருட்களும் செய்யப்பட்டன. கையால் எதிலும் வரைந்து கொள்ளாமல் மனதில் அந்த உருவத்தை பதிய வைத்துக் கொண்டு பல காலமாக இந்த சொப்பு சாமான் கலைஞர்கள் மிக சரியான அளவில் பொம்மைகளை செய்து வருகிறார்கள் என்பது ஆச்சரியமே. 30-40 வருடங்கள் முன்னர் வரை இயந்திரங்கள் வரும் முன்னால் இந்த பொம்மைகள் அனைத்தும் கையால் தான் செதுக்கப்பட்டிருக்கிறது. இயந்திரங்களின் வருகைக்கு பின்னால் இந்த சாமான்கள் இன்னும் மிக அழகாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டு அரக்கு மூலம் வண்ணம் பூசப்பட்டு பல வகை சொப்பு சாமான்கள் உருவாக்கப்படுகின்றன. நீலம், சிவப்பு, பச்சை, அரக்கு, கருப்பு, மஞ்சள் போன்ற வண்ணங்கள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. 1990க்கு மேல் எலக்ட்ரிக் பொம்மைகளின் வருகைக்கு பின்னர் இந்த சொப்பு சாமான்களின் தேவை சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தன. பல இடங்களில் செய்யப்பட்டு வந்த தொழில் இன்று வெகு குறைந்த இடங்களில் மட்டும்தான் செய்யப்படுகிறது. 25% தான் வியாபாரம். பழைய முன்னாலாம் டிமாண்ட்ல இருக்கும். இவ்வளவு ஸ்டாக்கு, இவ்வளவு நாங்க கொண்டு போய் கேட்கறோம். ஒவ்வொரு கடையா வேணுமான்னு கேட்டுதான் கொடுக்குறோம். முன்னால அப்படி கிடையாது. அவங்க எங்களை தேடி வருவாங்க. எங்களுக்கு எவ்வளவு 400 குடும்பம் தயார் பண்றப்ப டிமாண்ட் இருந்தது. இப்ப 100 குடும்பம் தான் தயார் பண்ணது. அதே சேல் பண்ண முடியல. சைனா பீஸ் வந்ததுனால பேட்டரி தான் விரும்புறாங்க. இது கொஞ்சம் சேல்ஸ் இருக்கு. இன்றும் தமிழ் குடும்பங்களில், கிராமங்களில் பெண்களுக்கு சீர் வைக்கும் போதும், பிள்ளை பிறந்தவுடன் பிறந்த வீட்டிலிருந்து தரப்படும் சீர்களிலும், நவராத்திரி திருவிழாவின் போது கொலு பொம்மைகளாகவும் இந்த சொப்பு சாமான்கள் தரப்படுகிறது. பக்கத்து மாநிலமான கர்நாடகாவின் சென்னப்பட்டினத்திலிருந்து தயாராகி வரும் இதே போன்ற மரபொம்மைகளுக்கு இன்று உலகம் முழுவதும் மிகுந்த பெயரும் புகழும் இருக்கிறது. ஆனால் இங்கே நம் ஊரில் தயாராகும் இந்த பொம்மைகளுக்கு அந்த அளவுக்கு பெயர் இல்லாமல் போயிருப்பது தமிழனின் தொலைக்கும் குணத்தை சொல்லாமல் சொல்கிறது. நாங்க கொஞ்சம் குறைஞ்ச மரத்துல பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கொஞ்சம் வெரைட்டிஸா பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் இந்த தொழில நம்ம சலுகைகளே கிடையாது. நாங்களே தான் எல்லாமே பண்ணணும். எல்லாமே விலை கொடுத்தவங்க. அவங்க மானியம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. மரம் கொடுக்குறாங்கன்னா மானியம், இந்த அரக்கு மானியத்தில் கொடுக்குறாங்க. அதனால அவங்க நல்ல தரமா பண்றாங்க. இங்க இந்த அரஸ்பதி மரத்தில் பண்ணும்போது தரம் கிடையாது. அதனால நம்ம ஏற்றுமதிக்கே கொண்டு போக முடியாது. இப்படி நாம் தொலைத்துக் கொண்டிருக்கிற எண்ணற்ற பெருமைகளில் இதையும் சேர்க்காமல் வரும் தலைமுறைக்கு இது போன்ற ஞாபகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நமது கடமையே.
தென்னிந்தியாவில் இருந்து உருவான தோல் இசைக்கருவிகளில் முதன்மையான ஒன்று தவில் இசைக்கருவியாகும். மங்கள வாத்தியமாக அற்புதமான ஒளி கொடுக்கும் தவில் ஒரு தோல் இசைக்கருவி. பல நூறு ஆண்டுகளாக நம் தமிழ் மண்ணில் மங்கள வாத்தியமாகவும் நாட்டுப்புற இசையமைக்கும் வாத்தியமாகவும் இருக்கும் ஒரு அற்புதமான இசைக்கருவி தவில். தமிழ்நாட்டில் தவில் இசைக்கருவிக்கு பெயர் பெற்ற ஊர் தஞ்சாவூர் மாவட்டம். தவில் இசைக்கருவி என்றதும் ஒரு உருளை வடிவம் நம் கண்முன்னே வந்து நிற்கும். இருபுறமும் தோல், அந்த தோலை இறுக்கி பிடிக்கும் இரு வளையங்கள், பிறகு ஒலி எழுப்பச் செய்யும் இரு மரக்குச்சிகள் என்று தவில் இசைக்கருவி முழுமையடைகிறது. அற்புதமான சத்தம் வரச் செய்யும் இந்த தவிழில் அந்த வளையம்தான் இருபுறமும் இருக்கும் தோலை இறுக்கி பிடித்து கணீர் என்ற சத்தம் வரச் செய்கிறது. அப்படி செய்யும் அந்த வளைக்கு தவில் வளை என்று பெயர். தமிழ்நாட்டில் இந்த தவில் வளை அதிகம் செய்யப்படுவது திருவையாறில்தான். இசையும் காவிரியும் பெருக்கெடுத்து ஓடும் திருவையாறில் தவில் வளை செய்யப்படுவது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் பல தலைமுறைகளாக இங்கே தவில் வளை செய்து தரப்படுகிறது. பலாமரத்தை வெட்டி உருளை வடிவத்திற்கு செதுக்கி பின்னர் இருபுறமும் தோல் சேர்த்து அதன் பிறகுதான் வளையம் கட்டப்படுகிறது. சில வருடங்கள் முன்வரை இந்த தவில் வளைக்கு மூங்கிலை வளைத்துதான் வளையம் செய்யப்பட்டு வந்தது. அதே போல இரு பக்கமும் இழுத்து கட்ட மாட்டுத் தோல்தான் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் பரமசிவன் இந்த தொழிலில் புதுமைகளை புகுத்த வேண்டும் என்று முயற்சித்து மூங்கிலை விடுவித்து இரும்பு வளைகளை அறிமுகப்படுத்தினார். தவில் வளைங்கிறத இந்த மூங்கில தயார் பண்றது அந்த காலத்துல இருந்து ஒரு 100 வருஷமா எங்க தாத்தா, எங்க பெரியப்பா, எங்க அப்பா எல்லாரும் இந்த மூங்கில தான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க தாத்தா வந்து குமாரசாமி பிள்ளை, அவர் இந்த மூங்கில தான் தயார் பண்ணாங்க. அதே போல இருபுறமும் இழுத்து கட்ட பயன்படுத்தப்பட்ட தோல் பெல்ட்டுகளை விட்டு தற்போது இரும்பு பெல்ட்டுகளை தான் இவர் பயன்படுத்துகிறார். வளைக்கப்பட்ட இந்த இரும்பு கம்பிகளின் மீது காய வைத்த ஆட்டு தோலினை சுற்றி அதன் மீது அரைத்த புளியாங்கொட்டை மற்றும் மரத்தூளினை தடவி பின்னர் மீண்டும் காய வைத்து தவிலுடன் சேர்க்கின்றனர். இந்த வலை தயார் பண்றதுக்கு எப்படி குறைஞ்சது 20 நாள் ஆகும். 20 நாளைக்கு குறைஞ்சு தயார் பண்ண முடியாது. ஒரு வலை தயார் பண்ணா 20 நாள் ஆகும். இது வந்து வளங்குற வலை, இது வந்து தொப்பி வலை, இது வந்து தவிலுக்கு இந்த சைடும் அந்த சைடும் இருக்கிறது. இந்த வலை தயார் பண்ணி இருக்கிற பிரபல வித்வான்கள்லாம் அற்புதமான ஏகே பழனிவேல், திருவாலபுத்தூர் டி ஏ கலியமுத்து அண்ணன், தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜ் அண்ணன், திருநாசனம் டி ஆர் சுப்பிரமணிய அண்ணன், இப்ப இருக்கிற அடுத்த வித்வான்கள் மன்னார்குடி எம் ஆர் வாசுதேவன், திருப்பங்கூர் டி ஜி முத்துக்குமாரசாமி, கோயிலூர் கல்யாண சுந்தரம், திருக்கடையூர் டி ஜி பாபு, நாங்கூர் என் கே செல்வ கணபதி, திருராமேஸ்வரம் டி பி ராதாகிருஷ்ணன், அவங்களுக்கெல்லாம் இருக்கிற வித்வான்கள் அனைத்து பேர்களுக்கும் தவில் வளையத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதன் அதர் ஸ்டேட்ல, இந்த தமிழ்நாடு இல்லாம அதர் ஸ்டேட்ல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இதன் வெளி வேர்ல்டு லெவலுக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஜெர்மன் கூட இந்த வலையெல்லாம் வாங்கிட்டு போய் தயார் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலங்களில் இந்த மாற்றங்களை சற்று ஏற்க மறுத்த இசைக்கலைஞர்கள் பின்னாளில் சிறிது சிறிதாக இந்த இரும்பு வளையங்களை ஏற்க ஆரம்பித்தனர். இக்காலங்களில் முன்பு போல் இல்லாமல் தவிலை உட்கார்ந்துதான் அதிகம் பேர் வாசிக்கின்றனர். அதனால் இந்த தவில் வளையத்தின் பாரம் அவர்களின் வாசிப்பை அதிகம் பாதிப்பதில்லை. மேலும் இந்த இரும்பு வளையம் வைத்து செய்யப்பட்ட தவில்கள் இன்னும் அதிக நாட்கள் உழைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. தவில் எழுப்பும் நாதத்திற்கு பின் இத்தனை உழைப்பும் அதிசயமும் இருக்கிறதா என்று இந்த தவில் வளையத்தை பார்த்தவுடன் நமக்கு தோன்றுவது இயற்கைதான். இப்படி சொல்லாமல் விட்டு போன அத்தனை பெருமைகளையும் நாம் தேடிச் செல்வோம். போன வாரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க, அந்தந்த பகுதிகளை சேர்ந்தவங்க எங்க ஊரை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நீங்க Facebookலயும்
மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்தியதற்கும் தேங்க்ஸ் சொன்னதற்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னமும் உங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் மற்றும் கருத்துகள் நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் பல ஊர்கள், இன்னும் நீங்க பார்க்காத பல விஷயங்கள், தமிழ்நாட்டோட சிறப்புகள் வரப்போகுது. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய மாவட்டங்களோட சிறப்பையும் நீங்க பகிர்ந்துக்கணும்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கோ மின்னஞ்சலுக்கோ நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ராதா மணாலன். வணக்கம்.